ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் பார்ட் எடுத்துக்கலாம். பேக்கில் வந்து கீழே வந்து 1.5 இன்ச் அளவுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக்கில் டாட் பிடிச்சிக்கலாம். ஷோல்டர் வந்து சமமாக வச்சு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிக்கிறப்ப எக்ஸ்ட்ராவாக நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடும் அது போல் டாட் பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவில் வந்து கீழே ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து அப்படியே ஓரமாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. திரும்ப அதை அப்படியே 1 இன்ச் அளவுக்கு மடித்து நடுவில் அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எம்மிங் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சிங் வந்து நம்ம பிரித்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணியிருக்க டாட் அளவெல்லாம் நாட்சஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் டாட் பிடிச்சிக்கலாம். ஸ்ட்ரெயிட் டாட் வந்து ஷோல்டரை வந்து 3ல் ஒரு பகுதி முன்பக்கமாக நகர்த்தி வச்சு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைட் டாட் பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் டாட் வந்து ஸ்ட்ரெயிட் டாட்லேருந்து அப்படியே கிராஸாக எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடும் டாட்டோட ஹைட்லாம் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டி பகுதி ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டி பகுதியில் வந்து நல்ல பக்கம் வந்து மேல் பக்கமாகவும் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து உள் பக்கமாகவும் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ டாட்டை வந்து லைட்டாக மடித்து விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக சிசர் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேல் பக்கமாக எக்ஸ்ட்ராவாக இருக்க கிளாத்தை வந்து லைட்டாக அப்படியே கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அது மேலே அப்படியே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு சைடும் அது போல் பட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு பேக் சைடு அளவுக்கு ஃப்ரண்ட் சைடை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மார்க் பண்ணியிருக்க அளவில் வந்து நாச்சஸ் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டு ஹைட் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்க அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்க அளவோட மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐப்பட்டி ஊக்பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 2 இன்ச்சு அளவுக்கு ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊக்பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த பீஸை வந்து 2ஆக மடித்து அப்படியே மேல் பக்கமாகவே வச்சு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக்கி அது மேலே அப்படியே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அதை அப்படியே உள்பக்கமாக மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஓரத்துலேருந்து பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கார்னர் வரக்குள்ளே அப்படியே நீடியில் நிறுத்தி ஸ்ட்ரெயிட்டாக்கி அதுலேருந்து திரும்ப பேக் ஸ்டிச் போட்டு அந்த ஓரமாகவே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிளாத்தை வந்து உள்பக்கமாகவே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு அப்படியே ஓரமாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ மேல் பக்கமாக எடுத்து அதை 1/4 இன்ச் மடித்து அதுலேருந்து அப்படியே 1 இன்ச் அளவுக்கு மடித்து அது ஓரத்துலேருந்து அதே போல் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணி கார்னர் வரக்குள்ளே நீடியில் நிறுத்தி அதில் திரும்ப பேக் ஸ்டிச் போட்டு அந்த ஓரமாகவே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். வந்து அப்படியே பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். திரும்ப பேக் ஸ்டிச் போட்டு முடிக்கணும். டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போல் ஆப்போசிட் சைடு வச்சு தான் ஜாயின் பண்ணும் கிராஸ் பீஸை.
இப்போ வந்து அந்த கிராஸ் பீஸை வந்து நெக்கோட மேல் பகுதியில் வச்சு அப்படியே 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே ஓரமாகவே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ முடிக்கிறப்ப எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வளைவு பகுதியெல்லாம் சிசர் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதை 1/4 இன்ச் அளவுக்கு உள்பக்கமாக மடித்து அது மேலே அப்படியே படிமான தையல் போட்டுக்கோங்க. இது வந்து எம்மிங்க்கும் மடித்து டபுள் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். இது சென்டரில் இருந்து கரெக்டாக வச்சு சைடு நாட்சஸ் வரைக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு ஸ்லீவும் அது போல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அளவு ப்ளவுஸில் இருக்க அளவுக்கு பேக் பார்ட் வந்து மடித்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டும் அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் அளவு வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் வந்து கரெக்டாக ஸ்லீவோட சுற்றளவு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடும் அது போல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வந்து அளவு ப்ளவுஸில் இருக்க அளவும் நம்ம ஸ்டிச் பண்ணதும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே அப்படியே டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் லைட்டாக எக்ஸ்ட்ராவாக இருக்க பீஸ்லாம் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.